Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங்கோட லேப் மேனுவல் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ அதோட லாஸ்ட்டுக்கு முந்தின எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 10 தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ரெகுலேஷன் 2025 நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்ததுல CS25Z03 அப்படின்னு சொல்லிட்டு எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அதுல ரொம்பவே அழகா இருந்தது. அந்த சிலபஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த ஸ்கிராட்ச் அதெல்லாம் படிக்கிற மாதிரி, அதாவது நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட்ஸ்ல இருக்கும், சூப்பரா இருந்தது. ஸோ அதோட லேப் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ நம்மளோட எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 10th எக்ஸசைஸ், scratch programs for applied scientific computing and data manipulations. ஸோ scientific computing மெத்தடும் நல்ல டேட்டா மேனிப்புலேஷனும் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 6-7 ப்ரோக்ராம்ஸ் வந்து எடுத்துருக்கிறோம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஒன்று மட்டும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். மற்றது எப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளோட பிளாகர்லையும் கொடுத்துட்றேன். ப்ளஸ் இதுலையும் நான் உங்களுக்கு எப்படின்னு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ண போறோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் அமங் 3 நம்பர்ஸ். ஓகேங்களா? என்டர்ட் பை த யூசர். ஸோ டு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதோட ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துட்டோம். அதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ அதான் இங்க பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் வேரியபிள்ஸ் ஏபிசி. இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று மறந்துடணும், அதாவது போடணும். என்னன்னா வென் கிரீன் பிளாக் கிளிக்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம்ல. ஸோ அது வந்து ஈவெண்ட்ஸ்ல போயிட்டு இதை தூக்கி இங்க நீங்க டிராக் அண்ட் ட்ராப் ஜஸ்ட் இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வென் கிரீன் பிளாக் கிளிக்டுங்கிறத வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஆஸ்க் யூசர்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கிரியேட் வேரியபிள்ஸ் கொடுக்கணும். ஸோ அது எங்க போகணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ்ல கொடுத்துட்டேன். ஸோ இங்க போயிட்டு வேரியபிள்ஸ்ல போனீங்கன்னா இங்க மேக் வேரியபிள் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கிரியேட் பண்ணணும்னு வந்துடும். ஸோ இதுல வந்து நீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு ஃபார் திஸ் ஸ்ப்ரைட் ஒன்லின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா எல்லாத்துக்குமே நமக்கு அந்த வேரியபிள் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு மட்டும் எனக்கு தேவை, அதனால நான் அது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திஸ் ஸ்ப்ரைட்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஏ அதே மாதிரி அடுத்தது கிளிக் பண்ணிட்டு பி, அதுக்கு அடுத்து கிளிக் பண்ணிட்டு சி. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நமக்கு வேரியபிள் மட்டும் தான் கிளிக் ஆயிரும். கிளிக் ஆனோட இங்க நமக்கு வந்து ஸ்ப்ரைட் 1, ஸ்ப்ரைட் 1ல ஏ, ஸ்ப்ரைட் 1ல பி, ஸ்ப்ரைட் 1ல சி. இனிஷியலா அதோட வேல்யூ 0 இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது யூஸ் ஆஸ்க் பிளாக் 3 டைம்ஸ், அதாவது ஆஸ்க் பிளாக் அப்படிங்கிறதுக்குள்ள போகணும். இது வந்து நமக்கு சென்சிங் குள்ள இருக்கும். ஓகேங்களா? இதுல ஆஸ்க் அண்ட் வெயிட் வாட்ஸ் யுவர் நேம்னு இருக்கும். இந்த வாட்ஸ் யுவர் நேம் நம்ம மாத்தணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஸ்க் அப்படியே நீங்க தூக்கி வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் சும்மா அந்த மாதிரி வைக்கிறேன். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் நான் சும்மா டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்க வந்து ஏபிசியை மட்டும் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி 3 பிளாக் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஆஸ்க் பிளாக்க 3 இது தூக்கி போட்டு அந்த வாட்ஸ் யுவர் நேம்ல ஏ அண்ட் வெயிட், அடுத்து பி அண்ட் வெயிட், அடுத்து சி அண்ட் வெயிட், இந்த மாதிரி கொடுக்கணும். நான் இப்போ இதை மட்டும் delete பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 3 டைம்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் தென் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரொசீஜர் வைஸ் ஏபிசி என்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஏன் இந்த ஆஸ்க் ஏ அண்ட் வெயிட்னா இப்போ நம்ம இங்க டைப் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதை கிளிக் பண்ணோம்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 5 கொடுக்குறேன், அடுத்த வேல்யூ 12 கொடுக்குறேன். அதில் பீன் கொடுக்குது, அதாவது வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம். அடுத்தது நீங்க வந்து என்ட்ரு ஏ, என்ட்ரு பி, என்ட்ரு சின்னு கூட நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ இதில் வந்து ஒரு 2 கொடுக்குறேன். கிளிக் பண்ணிக்கோங்க. வந்துடுச்சா? சி இஸ் லார்ஜஸ்ட்.
ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ லார்ஜஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். ஸோ அந்த இதுதான் இந்த கேட்டோட வேலை. ஓகேங்களா? இது சொல்லிடுச்சு. இப்போ என்னன்னா அடுத்து டிராக் இஃப் தென் எல்ஸ் பிளாக் எங்க இருந்து எடுக்கணும்னா கண்ட்ரோல்ல இருந்து எடுக்கணும். ஸோ இந்த இருக்கு அந்த கண்ட்ரோல்ல போயிட்டு இஃப் தென் எல், அதாவது இந்த பிளாக் எடுக்காதீங்க, இஃப் எல்ஸ் பிளாக் எடுங்க. ஓகேங்களா? அந்த இருக்கு இந்த இஃப் எல்ஸ் பிளாக்கை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இதை சிம்பிளா உங்களுக்கு இப்படி போடுறேன். இஃப் எல்ஸ் பிளாக்கை போட்டுட்டு அதுக்குள்ள லாஜிக் கொடுக்கணும். ஸோ அப்போ இதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வர்ற மாதிரி கொடுக்கணும். அப்போ அது எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஆபரேட்டர்ஸ்குள்ள போயிடுச்சு. இதா இருக்கா? இந்த இதை நீங்க இதுக்குள்ள தூக்கி போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் இதுக்குள்ள என்ன பண்ணணுமா? ஏ கிரேட்டர் தென் பி, அடுத்தது என்னது? ஏ கிரேட்டர் தென் சி. அப்போ கிரேட்டர் தென்னோட போடணும். இதை தூக்கி இங்க போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள, அடுத்தது செகண்ட் இதுக்குள்ள. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டீங்கன்னா இங்க ஏ டைப் பண்ணிக்கோங்க, இங்க பி டைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இங்க ஏ, இங்க சி. ஓகேங்களா? ஸோ போட்டதுக்கு அப்புறம் ஏ இஸ் லார்ஜஸ்ட். சே எங்க போவோம் நம்ம? இந்த லுக்ஸ்குள்ள போவோம். ஸோ லுக்ஸ்குள்ள போயிட்டு சே 2 செகண்ட்ஸ் நமக்கு சொல்லணும். அப்போ இதுல என்னது? ஏ இஸ் கிரேட்டஸ்ட் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து எல்ஸ் பிளாக். இப்போ எல்ஸ் பிளாக்ல என்ன பண்ணணுமா? இஃப் எல்ஸ், அதே மாதிரி இஃப் எல்ஸ் தூக்கணும். அப்போ ஆபரேட்டர்ஸ்குள்ள போயிட்டு சரி கண்ட்ரோல்குள்ள இருக்கும். இதை எடுத்தீங்க அப்படின்னா இஃப் இதுக்குள்ள பி கிரேட்டர் தென் சி, அப்போ கிரேட்டர் தென் எடுக்கணும். ஸோ கிரேட்டர் தென் எடுக்கிறதுக்கு நம்ம எங்க போவோம்? அதே மாதிரி நம்மளோட ஆபரேட்டர்ஸ் இதை கொண்டு வந்து இங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏ கிரேட்டர் தென் சியா இருந்தா என்ன செய்? ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒன்று ஒன்றா நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபைனலா நீங்க இதை என்ன பண்ணுங்க? கிரீன் ஃபிளாக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸ் வரும். 1 கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், 0 கொடுக்குறேன், C is largest. பட் நமக்கு அந்த ஆன்சர் தப்பா வருது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் என்ன கண்டிஷன் தப்பா பண்ணியிருக்கேன், அதாவது இந்த கண்டிஷன் இஃப் பிளாக் தான் நமக்கு வந்து தப்பா இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ரைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. இதே மாதிரி தான் அடுத்தது நம்மளோட டெம்பரேச்சர் கன்வென்ஷன். ஸோ இதுவும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த ப்ரொசீஜர் அப்படியே பார்த்துக்கோங்க. இதுல உள்ள இந்த ரூல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு இது நம்ம எழுதுனா போதும், பட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த இது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். நீங்கள் இதை வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளோட இந்த கால்குலேஷன்ஸ் வந்து வந்துடும். ஓகே, தேங்க்யூ. யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.